ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் சைடு ஊக்கு வச்சு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸை தான் நான் வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்பவும் போல் தான் பேக் சைடு வந்து நம்ம அளந்து எடுத்துட்டோம். இது வந்து நேர் கட்டிங் தான், அதனால் நான் கழுத்தும் ஷோல்டர் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஆம்கோல் வந்து எனக்கு 5.5 இன்ச்சு வருது. அந்த 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கும் நார்மலாக ஃப்ரண்ட்டில் ஊக்கு வைக்கிற ப்ளவுஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நம்ம அந்த பட்டி சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் சைடு வைக்கிறதுக்கு. இங்கே வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கையும் நான் மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் 3 டாட் பிடிப்போம்ல, அந்த இடமே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுக்கிறோம். அதுவுமே வந்து நம்ம அந்த சைடு வந்து கட் பண்ணவும் கூடாது. நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் சைடே கட் பண்ணி பழகினால கை தெரியாமல் வந்து கட் ஆகிடக்கூடாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. சென்டர் டாட்டுமே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் உள்ள டாட் பிடிக்கிறதுக்கு அந்த இடமும் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வளைவு மாதிரி போட்டு எப்பவும் போல் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஊக்கு வச்சு கேட்குறாங்க, அவங்க வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் தைங்க. இதில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேக் சைடு ஊக்கு வைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கும் சரி, தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணுங்கள். தைக்கிறதும் போதுமே கொஞ்சம் கவனமாக தான் தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டை தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பேக் சைடு வந்து நமக்கு எவ்வளோ வந்து பேக் நெக் இருக்கோ அந்த நெக்கே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 7.5 இன்ச் கிட்டே இருந்துச்சு. நான் அதை மார்க் பண்ணி அப்படியே தான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். பேக் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல தான் கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வளைவாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம எதுலேயுமே வந்து சைடு கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம தைக்கும்போது அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஊக்கு வைக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நான் வந்து கரைப்பகுதியில் வந்து பீஸ் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறமா இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பட்டி சைடு வந்து நமக்கு 2 பக்கமும், அதாவது அந்த கார்னர் பகுதி அந்த டாட் பிடிப்போம் அந்த இடம் வந்து நடுவில் கட் ஆகிற மாதிரி நமக்கு பட்டி வந்து வேணும். நான் அந்த மாதிரி தான் வந்து துணியை எடுத்திருக்கேன். 2ஆக மடித்த பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து எடுங்க. பட்டியுமே 2ஆக பிரிக்கக்கூடாது. நம்ம அப்படியே தான் வச்சு தைக்கணும். நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு பட்டி வைக்கும்போது ஃப்ரண்ட்டு ஊக்கு வச்சாலும் சரி, நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் வந்து இதையும் கட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் கட் பண்ணுறேன். இதை அப்படியே வச்சு நம்ம வந்து நம்ம நார்மல் அந்த ப்ளவுஸில் மெயின் பீஸில் வந்து போட்டு வெட்டணும். வெட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சென்ட்ரு வந்து பட்டியும் வெட்டிடக்கூடாது. சென்ட்ரு சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம டாட் பிடிக்கிற இடமும் நமக்கு நடுவில் கட் ஆகிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து பேக் சைடு தான் ஊக்கு கேட்டிருக்காங்க. அதனால் அது ஜாயிண்டில் தான் இருக்கணும். நான் வந்து அந்த துணியை வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து காட்டன் கிளாத்து, அதனால் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கையை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 சைடு வந்து பார்ட்ரு, ஒரு சைடு வந்து கைக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கையை கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வழக்கமாக நம்ம வந்து எப்படி வந்து லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு வெட்டுவோமோ அதே மாதிரி தான் வெட்ட போகிறோம். நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் வந்து நேற்று வந்து 5 ப்ளவுஸ் தைச்சேன். வெளியில் போக வேண்டிய வேலை வந்ததுனால என்னால் 2 ப்ளவுஸ் தைக்க முடியல. அதை சேர்த்து இன்றைக்கி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸுமே வந்து நமக்கு திடீர்னு வந்து ஆர்டர் தான். அதனால தான் என்னால் வந்து நோ சொல்ல முடியல. உங்களுக்கு வந்து தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பேக் சைடு ஊக்கு அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா பயப்படலாம் வேண்டாம். எப்பவும் போல் தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். எப்போவுமே ஃப்ரண்ட் வந்து நம்ம இப்படி வச்சு தான் கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த பக்கமாக தான் வச்சு அந்த கட் பண்ணணும். இது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த நடு சென்டரில் நமக்கு கட்டாகி வரவே கூடாது. துணி வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கணும். அதனால தான் நான் அந்த பக்கமாக வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன். இது மட்டும் கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே நார்மலாக நம்ம கட் பண்ணி பழகிருக்கிறதுனால இந்த இடம் வரும்போது கொஞ்சம் கவனமாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். பட்டியுமே வந்து அந்த சைடு வந்து நமக்கு மடிப்பு வர மாதிரியே வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். கஸ்டமர் வந்து எப்போ எந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எல்லா டிசைனுமே கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடு ஓப்பன் வைக்கிறது, இல்லை பேக் சைடு வந்து போட் நெக் மாதிரி வச்சு ஓப்பன் வைக்கிறது, அந்த மாதிரி என்ன கேட்டாலுமே நம்ம தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதில் வந்து கிராஸ் பீஸுமே எடுத்துக்கிறேன். அது ரோப் வைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக ப்ளவுஸ் இதை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான்.
இப்போ வந்து தைக்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவும் போல தான் கை தான் வந்து கட் பண்ணி தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கையை ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. நானுமே வந்து லைனிங்லேயும் ஒட்டு போடுறேன், மெயின் கிளாத்லேயுமே நம்ம வந்து ஒட்டு போடுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா 2 சைடுமே நீங்கள் ஒட்டு போடுறீங்க, ஒன் சைடு வந்து போட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒன் சைடு போடும்போது வந்து பேக் சைடில் ரொம்ப வந்து ஒட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பேக் சைடு தான் வந்து ஒட்டு போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு சைடாக தைப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அந்த தையல். அதனால தான் நான் எப்போவுமே வந்து 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் வந்து வைக்கிறது. நான் வந்து அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஒட்டு போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு தையல் வந்து கரெக்டாக உள்ளே வந்துடும். 2வது தையல் 3வது தையல் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த தையலுக்கு தான் துணி இருக்காது. அதனால் நான் தைரியமாக வந்து உள்பக்கமாக வச்சே வந்து நமக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து உங்களுக்காண்ட அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒட்டு வருது அப்படின்னா, ஒரு சைடாவது கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ஒரு சைடாக நம்ம வந்து ஒட்டு போட்டுட்டு அது வந்து தெரிகிற மாதிரி இருந்தால் சத்தம் போடுவாங்க. அதனால தான் நான் 2 சைடும் வச்சு அந்த கார்னரில் மட்டும் அந்த ஆம்கோலோட கார்னர் மட்டும் தையல் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கே வந்து ஒன்றா வச்சு சுற்றி வந்து தையல் போட்டுட்டு எனக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்களுமே இதே மாதிரி கையை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரண்ட்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு வந்து நார்மலாக ரெடி பண்ணும்போது தனித்தனியாக ரெடி பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கழுத்து கரெக்டாக இருக்கான்னு இப்போவுமே செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணனா எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2யுமே வந்து தனித்தனியாக பிரிக்காமல் அப்படியே வச்சு நெக்கில் வந்து சுற்றி ரவுண்டாக தையல் போடுறேன். நீங்களுமே இதே மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பேக் சைடு ஊக்கு வைக்கணும், கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. நான் வந்து இதில் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். சுற்றி வந்து தையல் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம வந்து பின்னாடி திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கும் நம்ம நார்மலாக ஃப்ரண்ட்டில் வைக்கிற ஊக்குக்கும் பேக் சைடு வைக்கிற ஊக்குக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். அதனால் பிகினராக இருக்கவங்க வந்து எனக்கு வந்து பேக் சைடு ஊக்கு வச்சுலாம் தைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதுவும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸையுமே நம்மளால் தைக்க முடியும். இதை வந்து நான் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு 3 டாட் பிடிப்போம்ல, அது எப்பவும் போல் நார்மலாக நம்ம வந்து எல்லா ப்ளவுஸ்லையும் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி தான். நடுவில் வந்து அந்த தையல் மட்டும் அந்த இடத்துல மட்டும் கட் இருக்காது. 2 இதுக்கும் சேர்த்த மாதிரி நடு டாட் வந்து பிடிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு தையல் வந்து போடுறீங்க முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த டைம் வந்து அந்த வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து டாட் பிடிக்க போகிறேன். டாட் பிடிக்கிறதுமே நார்மல் ப்ளவுஸில் வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் டாட் பிடிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் தான் டாட் பிடிக்கணும். இதுலேயும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஒரு சிலர் வந்து புதுசாக ஏதாவது தைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா பயந்து போய் வந்து நம்ம வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாலும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமே வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். சென்டர் டாட்டு நான் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்னரில் ஆம்கோலில் பிடிப்போம்ல ஒரு டாட்டு, அந்த டாட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பட்டி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டியை ரெடி பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டியை அதுக்கு மேலே வச்சு தான் தைக்கணும். மேலே வச்சு தைக்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம வச்சுட்டு அதுக்கு கீழே உள்ள பகுதி 2 பீஸ் கொடுப்போம்ல உள்ள, அதை வந்து கீழ் பக்கமாக வச்சு தைங்க. அப்போ வந்து நமக்கு பிசிறு வந்து வெளியே தெரியாது ஒன்று. இன்னொன்று வந்து நமக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதனால தான் நான் இப்படி தைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து அந்த சைடு நம்ம சென்டர் கனெக்ட் பண்ணி தான் முதல்ல வந்து தைக்கணும். சென்டர்லேருந்து தைச்சா மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து பட்டி ஒரே சேஃபாக வரும். இல்லைனா அங்கே கொஞ்சம் நீளமாகவும் இங்கே கொஞ்சம் அகலமாகவும் வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி முதல்ல ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து தையல் போட்டு அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டாட்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து 2 தையலும் போட்டு எடுங்க. பட்டி மட்டும் இப்படி தான் தைக்கணும். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஊக்கு கிடையாது. அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் தைக்கணும். அதாவது கெட்ட பீஸ் எல்லாமே 2 பக்கமும் வெளியில் வச்சுட்டு நல்ல பீஸை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா கீழே வந்து நமக்கு ஓப்பனில் தான் இருக்குது. எப்போவுமே பட்டி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுவோம். இப்போ வந்து இதுக்கு கீழே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து
மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் வந்து மடித்து அடிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்ருக்கேன். அதுக்கு வந்து 2 மடிப்பு மடித்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இப்படி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம அந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பேக் சைடு ஊக்குது அப்படிங்கிறதுனால அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நான் தைச்சதுக்கப்புறம் காமிக்க பாருங்கள். இதில் எந்த மாற்றமே இருக்காது. அதாவது நம்ம ஊக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுனாலையும் பேக் சைடில் வைக்கிறதுனாலையும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நமக்கு எப்படி வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டாட்லாம் கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பவும் போல தான் இருக்குது. இதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நடுவில் வந்து கட் பண்ணல அவ்வளோதான். மற்றபடிக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பேக் சைடு நான் எடுத்திருக்கேன். பேக் சைடுமே வந்து இப்போமே வந்து நடுவில் கட் பண்ணிடக்கூடாது ஊக்கு வைக்கிறதுக்கு. நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டையும் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ வந்து பிடிச்சி அடிக்கணும், அதாவது நம்ம வந்து பின்னாடி வந்து மடிச்சு அடிப்போம்ல அந்த இடத்தையும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். ஒரு 1 இன்ச் வந்து கம்மியாக இருந்துச்சு. அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே வந்து வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு கழுத்தை சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கேன். கீழேயுமே ஒரு தையல் போட்டு எடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து உள்ளேயே வந்து பிசிறு ஃபுல்லாக போயிடும். வெளியில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து பிசிறு தெரியாமல் இருக்கும். இந்த மெத்தடில் தைச்சோம்னா பிசிறு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓவர்லாக்கும் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா நான் எப்பவும் போல தான் வழக்கமாக நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த கழுத்தில் வந்து அர்க்காட் பண்ணி விடுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷோல்டரை வந்து தெரியாத அளவுக்கு பிசிறு தெரியாத அளவுக்கு உள் பக்கமாக வச்சு நம்ம தையல் போடுறோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயும் தைப்போம். அதுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. உள் பக்கமாக வச்சு நான் தைக்கிறேன். எப்போவுமே 2 பக்கமாக பீஸாக இருக்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து 2 பக்கம் தைப்போம். இப்போ வந்து உள் பக்கமாக விட்டு நம்ம வந்து அதை தையல் போட்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பினோம் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து பிசிறு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம சுற்றி தையல் போட்டு எடுக்க போகிறோம். சுற்றி வந்து எப்பவும் போல் நார்மலாக நம்ம எப்பவும் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நீங்கள் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா அது வந்து சைடில் வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லைனிங்லேருந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம் ஆம்கோல் சைட்லாம். அந்த துணியெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ப்ளவுஸாக இருக்கட்டும் அமௌண்ட் எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ரெண்டுக்குமே ஒரே சார்ஜ் தான். எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இதுக்கப்புறமா வந்து நான் நெக்குக்கிட்ட இன்னொரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல அந்த மடிச்சடிக்கிறதுக்காக அந்த 1.5 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இப்போ வந்து தையல் போட்டு எடுக்க போகிறேன். அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரண்ட் சைடு வந்து போட்டு பார்த்துட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மடிச்சு அடிக்க போகிறோம். இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசிறி ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இப்போ வந்து நான் சென்டரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஊக்கு பக்கமும் வி பக்கமும் நான் வைக்க போகிறேன். பேக் சைடு தான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நேராக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் தான் நம்ம வந்து எப்பவும் போல் வி வைக்கிறதும் ஊக்கு வைக்கிறதும் நம்ம நார்மலாக எப்பவும் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்க போகிறோம். பேக் சைடோட அகலம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து 3 ஊக்கு தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. 5 ஊக்கு கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேப் சைடில் வந்து தெரியாமல் இருக்கும். பேக் சைடு வைக்கும்போது பேக்கில் வந்து ஊக்கு வைக்கிறது வந்து சைடில் வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படின்னா 5 ஊக்கும் வைக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். அதனால் 5 வி வந்து வைங்க. அதே மாதிரி 5 ஊக்கு வந்து வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பேக் சைடு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். எந்த தையலுமே வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ வாங்குறீங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்குவீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தையல் போட்டு எடுத்தோன்னா எப்பவும் போல் மார்க் பண்ணி நம்ம வந்து பேக் சைடு வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். அதிலலாம் எந்த மாற்றமே கிடையாது. இப்படி தான் வந்து நான் தைச்சேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடு ஊக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா நார்மலாக எப்பவும் மார்க் பண்ணுற மாதிரி பேக் சைடு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கையெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ஊக்கு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சது. இதுக்கு ரோப்பும் வைக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.